ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். மார்க் 10:13 இயேசு கிறிஸ்துவ இடத்துல சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்காய் கொண்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள அகற்றுவாங்க. ஒருவேளை இந்த சிறு பிள்ளைகள் இயேசு கிட்ட வராமல் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்கனாலோ, இல்லைன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்திருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. யாரும் அவங்க அகற்றிருக்க மாட்டாங்க, தடை போட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் எப்போ இயேசு கிட்ட வரணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து வராங்களோ, அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா தடைகள் உண்டாகும். இது அந்த சின்ன பசங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, தாவீது வாழ்க்கையிலும் இதே தான் நம்ம பார்க்கலாம். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எப்போ அவன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சகோதரர்கள் முன்பதான் எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்போ அவனுக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. ஸோ நம்ம லைஃப்பை உலகத்துக்கு ப்ளீஸிங்காக வாழும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எப்போ கர்த்தர் நமக்கு நேராக வைத்திருக்கிற பாதைகளையும் கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை கொடுத்து நம்மளை அடுத்த படிக்கு கர்த்தர் எப்போ எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது முதல் என்ன உண்டாகும்னா, உலகத்தின் காரியங்கள், உலகத்தார்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தடையை உண்டு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த சின்ன பசங்க இயேசுக்கிட்ட வரவிடாமல் தடை உயர்த்தும் போது இயேசு அவங்களை அப்படியே அனுப்பலை. மார்க் 10:14 சொல்லுது, இயேசு அவங்களை அணைச்சு கொண்டாரு. அணைச்சு கை அவங்க மேலே வச்சு ஆசீர்வதிச்சு தான் அனுப்பினாரு. ஸோ தடைகள் ஒருபோதும் என்ன பண்ணாதுன்னா தெய்வ திட்டத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. நிச்சயமாக கர்த்தர் தடைகளை நீக்கி அவருடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். God bless you.